Hi students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் NCERT மேத் புக்ல எக்ஸசைஸ் 8.3ல 4thல லாஸ்ட் சம் 10th சம் பார்க்க போறோம். Prove that 1 plus tan square a divided by 1 plus cot square a is equal to 1 minus tan a by 1 minus cot a the whole square that is equal to tan square a. இப்போ இந்த வேல்யூக்கும் tan square a ஆன்சரா வரணும், இந்த வேல்யூக்கும் tan square a ஆன்சரா வரணும். வருதான்னு பார்ப்போமா? 1 plus tan square a divided by 1 plus cot square a. 1 plus tan square a க்கு என்ன ஃபார்ம் ஆன்சர் வரும்? secant square a தெரியும். 1 plus cot க்கு என்ன வரும்? cosecant square a அதுவும் தெரியும். இப்போ secant square க்கு பதிலா என்ன எழுதலாம்? 1 by cos square னு எழுதலாம். புரியுதா நான் என்ன பண்றேன்னு? அதே மாதிரி cosecant square க்கு என்ன எழுதலாம்? 1 by sin square a னு எழுதலாம். இப்போ ரெண்டு இது வந்து டிவிஷன்ல வந்திருக்கு அப்படின்னா கீழ இருக்க டினாமினேட்டர் ரெசிப்ரோக்கல் பண்ணி மல்டிப்ளை பண்ணலாம்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ வந்து இந்த கீழே இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன பண்ண போகிறோம்? ஒரு டிவிஷன் கீழே டிவிஷன் வந்திருக்கு. ரெசிப்ரோக்கல்னால் என்ன வரும்? சைன் ஸ்கொயர் ஏ பை ஒன்றுன்னு வந்துடும். மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? இதை பாருங்கள், மேலே சைன் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் ஏன்னு வந்துருச்சு. சைன் ஏ பை காஸ் ஏனா டேன், சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பை காஸ் ஸ்கொயர் ஏனா அது என்ன வரும்? டேன் ஸ்கொயர் ஏ. ஒரு சைடு ப்ரூவ் பண்ணிட்டோம். கரெக்டாக இதை எடுத்துகிட்டு வந்தோம், ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த சைடு எடுத்து அதே டேன் ஸ்கொயர் வருதான்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். செகண்டுக்கு என்ன எழுத போகிறோம்? 1 மைனஸ் டேன் ஏ by 1 minus cot a the whole square that is equal to, இப்போ இது என்ன எழுதுவோம்? 1 minus tan a அப்படியே இருக்கட்டும், கீழே 1 minus இந்த cot a க்கு இதெல்லாம் என்ன போட்டுக்கலாம்? 1 by tan a ன்னு போட்டுக்கலாம். tan a ன்னு போட்டுட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்கு இல்லையா, 1 minus tan a எழுதிட்டு கீழே இருக்குல்லையா, அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? tan a minus 1 divided by tan a the whole square அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் என்ன சொன்னேன்? டிவிஷன் கீழே டிவிஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? டினாமினேட்டரை ரெசிப்ரோக்கல் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னேன். மேலே இருக்க ஹோல் ஸ்கொயரை ஒன்றும் டச் பண்ண வேணாம், அது அப்படியே இருக்கட்டும். டிவிஷன் கீழே டிவிஷன் வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறத அப்படியே எழுதிட்டு கீழே இருக்கிறத ரெசிப்ரோக்கல் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். கீழே இருக்கிறத ரெசிப்ரோக்கல் பண்ணால் நியூமரேட்டர், இது டினாமினேட்டர், அப்படியே டினாமினேட்டர் பை நியூமரேட்டராக வந்துடும். -1ன்னு வந்துடும். கரெக்டாக tan a -1. ஆனால் இங்கே 1 மைனஸ் tan a இருக்குது, இங்கே tan a -1ன்னு இருக்குது. அப்போ எப்படி கேன்சல் பண்ணுறது? எப்படி கேன்சல் பண்ணுறதுனா, 1 மைனஸ் tan a இருக்கட்டும், இது கூட இன்ட்டு tan aவும் இருக்கட்டும், கீழே இருக்கிறதுல மட்டும் ஒரு மைனஸை காமன் எடுத்துரும். மைனஸை காமன் எடுத்தால் என்ன வந்துடும்? 1 மைனஸ் tan aன்னு கிடச்சிரும். ஏன்னா இங்கே 2 மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆகிருந்திருக்கும், அதில் ஒரு மைனஸ் வெளியில் எடுத்துட்டா ரிமைனிங் ஒரே ஒரு மைனஸ் இருக்கும், அது இங்கே வந்துருச்சு. இதில் மைனஸ் இருந்தது வெளியில் போயிடுச்சுன்னா அது ப்ளஸ் ஆகிடுச்சு. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ரிமைனிங் என்ன மட்டும் இருக்குது? ஒரு மைனஸ் இருக்குது, ஒரு tan a இருக்குது. அப்போ மைனஸ் tan a த ஹோல் ஸ்கொயர். அப்போ எப்படி வரும்? மைனஸ் tan a த ஹோல் ஸ்கொயர்னால் மைனஸ் tan a இன்ட்டு மைனஸ் tan a. இப்போ ஆன்சர் வந்து tan ஸ்கொயர் a. அவ்வளோதான். ப்ரூவ் ஆயிடுச்சா? அப்போ hence proof.